கௌரி சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? டேய் கௌதம், நம்ம டூர் போற விஷயத்தை பத்தி அப்பா கிட்ட நேரடியாவே பேசலாமா? நோ, அப்படி கேட்டா அம்மா ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி வேணான்றுவாங்க. அதுக்கு சத்தியாகிரகம் தான் சரியான வழி. ப்ளீஸ் பா, நீ கொஞ்சம் கோஆபரேட் பண்ண. இப்ப போய் காஃபி குடிக்காத, ஸ்நாக்ஸ் சாப்பிடாத, ஏன் யூனிஃபார்ம் கூட மாத்தாத, என்ன சரியா? டேய் கௌதம், எதுக்கு இந்த சத்தியாகிரகம்லாம் போராடிக்கிட்டு? முதல்லயே அம்மாவை கிளியர் பண்ணிட்டு அப்புறம் ஆரம்பிப்போம், சரியா? என்ன ஆடி அசைஞ்சு வரீங்க? எக்ஸாம்ல எப்படி எழுதிருக்கீங்க? அதெல்லாம் நல்லா தான் எழுதிருக்கோம். அதை ஏன்டா இப்படி சலிப்பா சொல்ற? என்னம்மா எப்ப பார்த்தாலும் படிப்பு படிப்பு தானே, வேற எதுவும் என்ஜாய் பண்ண கூடாதா? இந்த வயசுல படிப்புல கவனம் செலுத்தாம வேற எதுல என்ஜாய் பண்ண போற? அம்மா, படிச்சு எக்ஸாமும் எழுதியாச்சு, இப்ப லீவும் விட்டாச்சு. இந்த சம்மர் வெக்கேஷன்ல ஊட்டி கொடைக்கானல் எங்கேயாவது டூர் போகணும். அப்புறம் என்ன அப்புறம்? டூர் போகணும், அவ்வளவுதான். நல்லா இருக்கு கௌரி. உங்க அப்பா வாங்குற சம்பளத்துக்கு நம்ம ஊட்டி கொடைக்கானல் என்ன, ஆஸ்திரேலியா கூட போயிட்டு வரலாம். ஏமா போன வருஷம் டார்ஜிலிங் போலாம்னு சொன்னீங்களே, அது மட்டும் எப்படி? நானா போலான்னு சொன்னேன்? வேண்டாம் வேண்டாம்னு சொன்னதை கேட்காம உங்க அப்பா தானே ஏற்பாடு பண்ணாரு. பழைய கதையில எதுக்கு? இந்த வருஷம் நம்ம டூர் போலாமா வேணாமா? பாக்கலாம். பாக்கலாமா? என்ன பாக்கலாம்? இந்த வாட்டி நம்ம கண்டிப்பா டூர் போறோம். என்னடா உத்தரவெல்லாம் போடுற? விக்கிற விலைவாசிக்கு இங்க குடும்பம் நடத்துறதே பெரிய பிரச்சனையா இருக்கு, இதுல டூர் வேறையா? பணத்துக்கு எங்கடா போறது? இன்னும் 2-3 வருஷத்துல இவ பெரிய மனுஷியாய் நிப்பா. நாளைக்கு இவளுக்கு நல்லது கெட்டது பண்ணணும்னா இப்பவே ஏதாவது சேர்த்து வச்சாதானே முடியும்பா. அதை விட்டுட்டு இப்படி டூருகருன்னு காசை செலவு பண்ணிக்கிட்டு இருந்தா எப்படிப்பா முடியும்? சரி, முகம் கழுவிட்டு டைனிங் டேபிள்ல ஸ்நாக்ஸ் மில்க் எல்லாம் வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு போய் விளையாடுங்க போங்க. நீங்க டூர் போலான்னு சொல்ற வரைக்கும் நாங்க பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டோம். வா கௌரி. டேய் கௌதம், நம்ம பண்றது நமக்கே ரொம்ப ஓவரா தெரியல. இது என்ன ஓவரு? இப்படி எல்லாம் பண்ணாதான் அம்மா டூர் போறதுக்கு ஓகே சொல்லுவாங்க. இந்த விஷயத்துல அம்மா மட்டும்தான் கொஞ்சம் அடம் பிடிக்கிறாங்க. நீ வேணா பாரு, அப்பா ரொம்ப ஈஸியா ஓகேன்னு சொல்லிடுவாரு. அதாவது வந்து கணக்கு அப்படின்னு இழுத்து பேசி அம்மாவை கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க. சரி சரி, வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டோம். எல்லாம் வச்சது வச்ச மாதிரியே இருக்கு. சொன்ன மாதிரி இவங்க எதுவுமே சாப்பிடல போல இருக்கு. ஓஹோ, எம்மேல இருக்கிற கோபத்துல யூனிஃபார்ம கூட கைட்டாம ஸ்நாக்ஸ் எதுவுமே சாப்பிடாம உண்ணாவிரதம் இருக்கீங்களா? என்கிட்ட கோவிச்சுக்கிற அளவுக்கு வந்துட்டீங்களா? பரவாயில்ல, நீங்க எல்லாம் பெரிய மனுஷன் ஆயிட்டீங்கல்ல. குழந்தைங்கள பெத்து வளர்த்து இப்படி ஆளாக்கி படிக்க வைக்கிறதுலாம் எதுக்கு? அப்பா அம்மா கிட்ட கோச்சுக்கிறதுக்கு தானே? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு நீங்க பண்றதெல்லாம். பெரியவங்க ஒரு விஷயம் முடியாதுன்னு சொல்றாங்கன்னா ஏன் சொல்றாங்கன்னு யோசிச்சு பார்க்கணும். அது சரியில்லைன்னா விட்டுடணும். அப்படி இல்லாம இப்படி எல்லாம் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணக்கூடாது. சரி, பேசாம சாப்பிடுங்க. சாப்பிடுங்கன்றல்ல. இல்ல வேண்டாம். நாம எல்லாம் டூருக்கு போறோம்னு ப்ராமிஸ் பண்ணுங்க, அப்பதான் நாங்க சாப்பிடுவோம். பிராமிஸ் பண்ணணுமா? நான் உங்களுக்கு பிராமிஸ் பண்ணணுமா? ஒரஞ்சனா பல்லுகளெல்லாம் கொட்டி போயிடும். அமைதி அமைதி அமைதி. ஏன் கணக்கு, ஏன் குழந்தைங்கள அதட்டுற? அதட்டுறதா? எனக்கு வர கோபத்துக்கு அப்படியே 4 அறையலாம் போல இருக்கு. ஸ்கூல் விட்டு வந்ததுல இருந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடல, பால் குடிக்கல, ஏன் யூனிஃபார்ம் கூட கைட்ல. 2 பேரும் ஸ்ட்ரைக் பண்றாங்க. ஏன்டா, ஏன் இப்படி பண்றீங்க? 2 பேரும் என்கிட்ட ஆர்கியூ பண்ணீங்கல்ல, இப்ப வாயை திறந்து பேசுங்க. சம்மர் வெக்கேஷனுக்கு கொடைக்கானல் டூர் போலான்னு சொன்னப்பா, போக வேணான்னு சொல்றாங்கப்பா. அப்படியா சொன்னாங்க? அப்படியா சொன்ன கணக்கு? வேற எப்படிங்க சொல்றது? போலான்னு சொல்றது. என்னது போலான்னு சொல்றதா? எப்படிங்க சொல்றது? பணம் எங்கங்க இருக்கு? அடுத்த மாசம் சம்பளம் வாங்கினீங்கன்னா ஃபைனான்ஸ்க்கு டியூ கட்டுறதுக்கே சரியா இருக்கும். இந்த டியூவும் சேர்த்து அடுத்த மாசமே கட்டிக்கலாமே. என்ன விளையாடுறீங்களா? இதோ பார் கணக்கு, வாழ்க்கையில குழந்தைங்களை தவிர்த்து வேற எதுவுமே முக்கியம் இல்லை. அவங்க சந்தோஷம்தான் நமக்கு. நம்ம கொடைக்கானல் போறோம்.
வாய் முடுங்க. போன வருஷம் டார்ஜிலிங் போறதா முடிவு பண்ணோம், போக முடியல. அதனால இந்த வருஷம் நம்ம கொடைக்கானல் போறோம். உங்களுக்கு லீவு? ஸ்டேஷனுக்கு போனதும் முதல் வேலை லீவ் லெட்டர் கொடுக்கறது தான். அட கனகு கனகு ப்ளீஸ் 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 ப்ளீஸ்மா ப்ளீஸ். சரி, நீங்களாச்சும் உங்க குழந்தைங்களாச்சு. அப்புறம் என்ன, ஜாலியா டூர் கிளம்ப வேண்டியது தானே. அப்பா, சந்தியா பாலு என் கூட வராங்க, அவங்களுக்கு பர்மிஷன் வாங்கி கொடுத்துங்களேன். சரி, பேசி வாங்கிடுறேன். தேங்க்ஸ் பா. ஸ்ட்ரைக் கால் ஃபார் தானே? கால் ஃபார் தானடா. வாங்க வாங்க, ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்து டிஃபன் சாப்பிடலாம். கனகு டிஃபன் எடுத்து வை. வாங்க வாங்க வாங்க. கடவுளே பட்லி, நீ கூறிய ஆலோசனைப்படி என் ஆன்மாவை வெளியே எடுத்து அதை 5 பாகங்களாக பிரித்து 5ஐயும் பஞ்சபூதங்களிடம் ஒவ்வொன்றாக கொடுத்து பாதுகாக்கும்படி கட்டளையிடப் போகிறேன். அதற்கு நீ உன் மனம் நிறைந்த ஆசிகள் வழங்கு. மங்கி குருவே, இந்த நாள் என் வாழ்வில் ஒரு அதிமுக்கியமான நாள். என் உயிரை நானே வெளியே எடுத்து இந்த ஸ்தூல உடம்பிலிருந்து விலக்கி தூரமாக கொண்டு போய் வைக்கப் போகிறேன். இந்த என் உயிரின் ரகசியம் உனக்கும் எனக்கும் பட்லிக்கும் அந்த பஞ்சபூதங்களுக்கும் தவிர வேறு யாருக்கும் தெரியாது. தெரியவும் கூடாது குருவே. நீங்க தைரியமா செய்யுங்க, நான் தள்ளி நின்னு வேடிக்கை பார்க்கறேன். நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம் என்கிற பஞ்சபூதங்களே, உங்க எஜமான் லீ ஸ்வாங் அழைக்கிறேன். என் முன்னால் வாருங்கள். பஞ்சபூதங்களே, அழைப்பின் நோக்கமறிய ஆவலாக இருப்பவர்களே, சொல்கிறேன் கேளுங்கள். என் உயிரை என்னிலிருந்து 5ஆக பிரித்தெடுத்து உங்கள் 5வரிடமும் தரப்போகிறேன். அதை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும். பாதுகாப்பீர்களா? கண்டிப்பாக பாதுகாக்கிறோம் எஜமானே. ஆணையிட வேண்டியதை ஏன் ஆலோசனை போல் கேட்கிறீர்கள் குருதேவா? எம் உயிரை கொடுத்து உயிரை காப்போம் பூதலோக சக்கரவர்த்தியே. சத்தியத்தை மீறமாட்டோம் மாமன்னா. எம்மை நம்பி உம்மை ஒப்படைக்கிறீர்கள். இதைவிட பெரும் பேரு எமக்கேது தெய்வமே. மிகவும் சந்தோஷமடைந்தேன். காத்திருங்கள். நீங்கள் காக்க வேண்டிய என் உயிரின் பாகங்களை உமக்கு தருகிறேன்.
பஞ்சபூதங்களே, பிரிந்த என் உயிரின் 5 பாகங்களையும் ஐவரும் கையேற்றி பெற்றுக்கொள்ளுங்கள். பஞ்சபூதங்களே, இந்த நொடியிலிருந்து உமது உடலில் இருப்பது உங்கள் உயிர் அல்ல. இதோ உமது கையில் இருப்பதுதான் உமது உயிர். போங்கள், போய் பத்திரமாக பாதுகாத்து வாருங்கள். உத்தரவு எஜமானே. குருவே, இனிமே யாராலும் உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன் நீயே எனக்கு ஏதாவது பண்ணி பாரு. ஐயோ, என்ன பேச்சு இது? நீ மட்டுமல்லடா, என் தலையில் இடியே இறங்கினாலும் சரி, நான் சாக மாட்டேன். மூசாவால் மட்டுமல்ல, இனி யாராலையும் எனக்கு அழிவில்லை. தாத்தா, இன்னும் நம்ம ஒற்றனை காணுமே. அந்த லீ அதை ஏதாவது செஞ்சிருப்பானோ? மூசா, ஒற்றன் நம்ம 2 பேரோட கூட்டு சக்தி. லியான் அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் ஒரு கிருமி மாதிரி. லீ கண்ணுக்கே தெரிய மாட்டான். அப்போ இன்னும் ஏன் ஒற்றன் வரல? கொண்டு வர்ற மாதிரி பூதலோகத்துல எதுவும் நடந்திருக்காது, வரல. தாத்தா, அவன் வெற்றி பெற்றவன் தாத்தா, சும்மா இருக்க மாட்டான். ஆட்டம் இன்னும் அதிகமாயிருக்கும். அவன் அமைதியா இருக்கான்னா எதுக்கோ அடித்தளம் இடுறான் தான் பொருள். மாமா, அத்தை சாப்பிடாம கவலையா இருக்காங்க. ஏன், என்னாச்சு ஆயிஷாவுக்கு? ஏன் சாப்பிடாம இருக்கா? மாமா, வெளியில தெம்பா பேசினாலும் அந்த லீயோட வெற்றி அத்தைக்கு பயத்தை கொடுத்துருக்கு மாமா. அந்த லீயை ஜெயிக்க முடியாதா, மறுபடியும் பூதலோகத்துக்கு போக முடியாதான்னு புலம்பிட்டே இருக்காங்க. தாத்தா, வாங்க தாத்தா. கவலைப்படாம இருமா. சத்தியமும் தர்மமும் நம்ம பக்கம் இருக்கிறப்ப கண்டிப்பா இறுதி வெற்றி நமக்கு தாமா. இந்த கலிகாலத்துல ஏதுப்பா சத்தியம் தர்மம் எல்லாம்? அநியாயம் பண்றவனும் அக்கிரமம் பண்றவன் தானே சந்தோஷமா இருக்காங்க. நீதிப்படி இயங்க வேண்டிய பஞ்சபூதங்களே ஒரு அக்கிரமக்காரனுக்கு அடிபணிஞ்சு இருக்கிறப்போ இந்த உலகத்துல ஏதுப்பா நியாயம் தர்மம்? என்ன பாட்டி, நீங்க பேசுறது உங்களுக்கே நியாயமா இருக்கா? பாட்டி, வாய்மையை வெல்லுன்னு சொல்லி சொல்லி என்ன 14 வருஷம் வளர்த்த நீங்களே பொய்யும் பொருட்டும் தான் சாஸ்வதம்னு பேசலாமா? இல்ல மூசா, முடியலப்பா. பூதலோகத்தை விட்டு வெளியேறி பூலோகம் வந்த பிறகு எத்தனை கஷ்டங்கள், எத்தனை வேதனைகள், எத்தனை போராட்டங்கள். இன்னும் ஒரு நல்ல முடிவு தெரிஞ்சபடி இல்லையா மூசா? யுத்தம் முடிஞ்சா தானே ஆயிஷா முடிவு தெரியும். அது சரி, பஞ்சபூதங்களை அடக்கி விஸ்வரூபம் எடுத்திருக்கானே அந்த லீ, இதுக்கு மேல என்ன முடிவு தெரியணும்? அந்த பஞ்சபூதங்களை படைச்ச ஆண்டவனோட விஸ்வரூபம் ரொம்ப பெருசு. அவனோட ஆசியும் அனுகூலமும் நமக்கு இருக்கும்போது லீயோட விஸ்வரூபத்தை நிர்மூலமாக்கிட முடியும். ஆமாத்த, நமக்கு இருக்கிற ஒரே துணை எல்லாம் வல்ல அந்த கடவுள். அவர் எந்த சூழ்நிலையிலையும் நம்மளை கைவிட்டிட மாட்டாரு. தைரியமா இருக்க வேண்டிய நேரத்துல நீயே மனம் தளர்ந்து உட்காந்துன்னா எங்க எல்லாருக்கும் மனசு கஷ்டமா இருக்குமா? இந்த நேரத்துல உன் மனசை தேத்துறத பத்தி நான் யோசிக்கிறதா இல்ல அந்த லீட்ட போராடுறத பத்தி யோசிக்கிறதா? நீயே சொல்லுமா. சரிப்பா. ஆயிஷா, வா பாப்பலாம். வாங்க பாப்பா. வாமா. அரசே, மாமன்னர் குடும்பத்திற்கு வணக்கம். வணக்கம் இருக்கட்டும். ஏன் இவ்வளவு தாமதம்? லீயின் வெற்றி விழாவில் கலந்து கொண்டு வருகிறாயோ? உன் கோபம் புரிகிறது மன்னா. ஆனால் லீ தான் பெற்ற வெற்றிக்கு விழா நடத்தவில்லை. மாறாக அவன் அடக்கிய அந்த பஞ்சபூதங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்து விட்டான். என்ன பொறுப்பு? அவன் உயிரை காக்கும் பொறுப்பு. பஞ்சபூதங்களும் ஒளியாகி அவனுக்கு அரணாக சுழல்கிறதா? இல்லை மன்னா, அவனே அவனது ஆன்மாவை வெளியே எடுத்து அதை ஓர் ஒளியாக்கி
அவ்வொளியை 5ஆக பிரித்து அப்படி பிரித்த உயிரின் 5 பாகங்களையும் பஞ்சபூதங்களிடம் ஒவ்வொன்றாக கொடுத்து கொண்டு போய் உங்கள் உயிருக்கும் மேலாக பாவித்து காவல் காத்து வாருங்கள் என்று ஆணையிட்டு அனுப்பிவிட்டான். பஞ்சபூதங்களும் கொண்டு போய்விட்டன. அப்படின்னா லியோட உடம்புல லியோட உயிர் இல்லையா? ஆம். லியோட உயிர் பாகங்களை பஞ்சபூதங்கள் எங்க வச்சு பாதுகாக்குது? அடியேன் அறியவில்லை அரசியாரே. அப்போ லீயோட உடலை அழிச்சாலும் அவன் சாக மாட்டான், அப்படித்தானே? லீயை படுக்க வைத்து பூமி பந்தையே மேலே உருட்டினாலும் லீ சிதைந்து போக மாட்டான். சிரித்துக்கொண்டேதான் எழுவான். ஒரு வகையில லீ முட்டாள் தானே, அவனுக்கு எப்படி இந்த யோசனை வந்தது? லீ முட்டாளாக இருக்கலாம், ஆனால் அவன் வணங்கும் கடவுள் பட்லி அறிவாளி அல்லவா? அப்படின்னா அந்த லீக்கு யோசனை சொன்னது பட்லியா? ஆம். கெட்டவனுக்கு ஒரு தெய்வம் துணை இருக்கும்போது நாம எல்லாம் நல்லவங்க, நமக்கு நம்ம தெய்வ துணை இருக்காதா என்ன? மூசா, நீ பிரிச்சு வச்சிருக்க உயிரோட பாகங்கள் அந்த பஞ்சபூதங்கள் எங்க வச்சு காவல் காக்குதுன்னு தெரியாத வரைக்கும் நாம அதை எப்படி அழிக்கிறதுன்னு யோசிக்கவே முடியாது. வா, முதல்ல நம்ம தெய்வத்துக்கிட்ட வேண்டி அந்த உயிர் பாகங்கள் எங்க இருக்கு, அதை எப்படி அழிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்குவோம். ஆமா தாத்தா, அதான் சரி. ஒற்றனே, நீ தொடர்ந்து உன் வேலையை கவனி. உத்தரவு இளவரசே.